இப்போ எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ ஈக்குவல் டு 1,2,3ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு பி ஈக்குவல் டு ஒரு ரூலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாரு. எக்ஸு செட் ஆஃப் எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் ஏ பிரைம் நம்பர் லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னன்னா இந்த மாதிரி நம்பர் வர்ற மாதிரி ஃபார்முக்கு மாற்றணும். மாற்றலாம். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் கொஷனுக்கு சொல்யூஷன். எப்பயுமே கிவன் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கிவனில் ஏ ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1,2,3ன்னு இங்கே இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கிறோம். 1,2,3. அப்புறம் பி என்ன இருக்குது? பி என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். என்ன எழுதியிருக்குது? செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ பிரைம் நம்பர். எக்ஸ் வந்து பிரைம் நம்பராக இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? லெஸ் தேன் 10. 10க்குள்ளே இருக்கணும். பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இதை வருங்க, நம்ம பென்சிலில் எழுதியிருக்கோம் பார். பிரைம் நம்பர்ஸு 2, 3, 5, 7, 11, 13, அப்படியே போய்கிட்டே இருக்கும். 13, அப்படியே போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். இது என்னன்னா 1ஆல் டிவைட் ஆகும் அல்லது அதே நம்பரால் டிவைட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பிரைம் நம்பர்ஸ். பாரு, 1ஆல் டிவைட் ஆகும் 1ங்கிற நம்பரால். அப்புறம் 2ங்கிற நம்பரால் டிவைட் ஆகும். இந்த 3 எடுத்துக்கோ. 1ங்கிற நம்பரில் டிவைட் ஆகும், 3ங்கிற நம்பரில் டிவைட் ஆகும். அது தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த 7 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. 1ங்கிற நம்பரால் டிவைட் ஆகும், 7ங்கிற நம்பரால் டிவைட் ஆகும். ஸோ அதை தவிர வேறு ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. 6 எடுத்துக்கிட்டோம்னா 2 × 3 அதை பிரிக்கலாம். அதை பார்த்தோம்னா அந்த 6 ஆனது 1ஆலையும் டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும். அப்புறம் என்ன எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். அப்போ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா 1ஆல் டிவைட் ஆகணும், தன்னால் டிவைட் ஆகணும் ஒரு இதாக சொல்லுவாங்க கோர்வையாக. 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும், இல்லைன்னா தன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகணும் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, இப்போ 5 இருக்குதுன்னா 1ங்கிற நம்பரால் டிவைட் ஆகும், தன்னால் டிவைட் ஆகிறதுனா அதே 5ஆல் டிவைட் ஆகுறது. அதுதான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் தமிழில். அப்போ 2, 3, 5, 7, 11, 13, 4 அப்படியே வரிசையாக கொண்டுட்டு போகணும். இதுக்கு அடுத்தது அப்படியே வரிசையாக அப்படியே கொண்டுட்டு போகிறோம்னா அது வந்து பிரைம் நம்பர்ஸ். இது வந்து பிரைம் நம்பர்ஸ். இப்போ ஓரளவுக்கு எழுதிட்டு இங்கே நீங்கள் பார்க்கணும். லெஸ் தேன் 10ன்னு இங்கே கொடுத்துருக்கான் பார். இன்னொரு கண்டிஷன், பிரைம் நம்பராக இருக்கணும், எக்ஸ் ஆனது பிரைம் நம்பராக இருக்கணும். அப்புறம் லெஸ் தேன் 10, 10க்கு கீழே இருக்கணும், 10க்கு கீழே இருக்கணும். இப்போ பாரு, இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாவே 7க்கு அடுத்தது 11 வந்துருச்சு. அப்போ 11, 13 10க்கு மேலே போகுது. அப்போ இதுக்குள்ளார இருக்கிறத மட்டும் டிக் அடிச்சுக்கோ. 2, 3, 5, 7 இந்த 4 நம்பர்ஸ் மட்டும்தான் என்னது இந்த கண்டிஷனுக்குள்ளே வரணும். பிரைம் நம்பராகவும் இருக்குது, லெஸ் தென் 10ஆகவும் இருக்குது, 10க்கு கீழே இருக்குது. அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிறோம். 2, 3, 5, 7, 2, 3, 5, 7. ஸோ இந்த ஒரே ஒரு கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முக்கு மாற்றிருங்க. இந்த மாதிரி மாற்றின பிற்பாடு தான் இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காம பாருங்க. ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எழுதியிருக்கிறேன். ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ இந்த 2 கொஸ்டின் தான் இந்த இதில் வந்து ஃபைண்டுன்னு போட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். எங்கள் மாதிரி ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஏ என்னன்னு பாருங்க. 1, 2, 3 எழுதியாச்சு. கிராஸ் சைன் எழுதிக்கோ. பி என்ன இருக்கு? 2, 3, 5, 7 எழுதியாச்சு.
சரியா? இந்த 1 கண்டுபிடிக்கிறது தான் இங்கே நீங்கள் திங்க் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? இனிமே கிராஸ் பண்ணுறது எப்பயும் போல் செய்ய போகிறோம். இந்த 1 எடுத்துக்கோ. 1 எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் கிராஸ் பண்ண 1,2 1,3 1,5 1,7 பாரு 1,2 1,3 1,5 1,7 சரியா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த 1 விட்டுட்டு இந்த 2 பாரு 2,2 2,3 2,5 2,7 எழுதணும். பாரு 2,2 2,2 2,3 2,3 2,5 2,5 2,7 2,7 வந்துருச்சா? அடுத்தது இந்த 3 எடுத்துக்கோ. 3,2 3,3 3,5 3,7 எழுதணும். அப்போ 3,2 3,3 3,3 3,5 3,5 3,7 3,7 எழுதியாச்சா? இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும்னா இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 3 × 4 எவ்வளவு? இதில் 3 இதில் 4 எலமெண்ட்ஸு மல்டிப்ளை பண்ணால் 12 எலமெண்ட்ஸா? 12 இங்கே இருக்குதான்னு பாரு. 12 பேர்ஸ் இருக்குதான்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்துருச்சா? இப்போ இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக மல்டிப்ளை பண்ணுனாவே இங்கே இருக்கக்கூடிய பேர்ஸனுடைய எண்ணிக்கை கிடைச்சிடும். கவுண்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். பி கிராஸ் ஏவுக்கு பி என்ன? பி தான் என்னது? 2 3 5 7 2 3 5 7 அப்புறம் கிராஸ் சைன் எழுதிக்கோ. ஏ என்ன? 1 2 3 1 2 3 எழுதிக்கோ. சரியா? இப்போ கிராஸ் பண்ணலாம். 2 எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணுங்க. 2,1 2,2 2,3 2,1 2,2 2,3 எழுதியாச்சா? அடுத்தது இந்த 3 எடுத்துக்கோ. 3,1 3,2 3,3 எழுதணும். 3,1 3,2 3,3 சரியா? ஓகே. அடுத்தது இந்த 5 எடுத்துக்கோ. 5,1 5,2 5,3 பாரு 5,1 5,1 எழுதியிருக்கேன். 5,2 5,2 எழுதியிருக்கேன். 5,3 5,3 எழுதியிருக்கேன். முடிஞ்சிச்சா? அடுத்தது இந்த 7 எடுத்துக்கோ. 7,1 7,2 7,3 7,1 7,2 7,3 எழுதியாச்சு. செட் சிம்பிள் போட்டு முடிச்சுக்கோ. இப்போ இந்த ரெண்டு பேர்ஸுக்கு இடையில என்ன செய்யணும்? கமா போட்டு வரணும், மறந்துடாதீங்க. சரி, இப்போ இது கவுண்ட் பண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் இதில் செட்டில் எவ்வளோ இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் 3 இருக்குது. 4 × 3 12 12 வருதான்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 எலமெண்ட் 12 பேர்ஸ் வந்துருச்சா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஏதாவது விடுபட்டுருச்சான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கேர்ஃபுல்லாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி அப்படியே கையை வச்சுக்கிட்டு விரலை வச்சுக்கிட்டு அப்படியே எக்ஸாமில் இந்த எப்போ எழுதினாலும் நோட்டில் எழுதினாலும் சரி எக்ஸாமில் எழுதுகிறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா கரெக்டாக வரும். எந்த இதுவுமே தப்பு வராது. சரியா? ஓகே.